ஊட்டி உலக அரங்கில் ஒரு 100 வருஷங்களாக இருந்தும், இந்திய நாட்டில் ஒரு 60 வருஷமாக இருந்தும் இன்னும் அதற்கு உண்டான ஒரு இடத்த அதை பெறலை அப்படின்றது தான் வந்து மறுக்க முடியாத உண்மை. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஏன் உருவாகலை அப்படின்னா அவேர்னஸ் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை, போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை எல்லாரும் கை நீட்டி சொல்லிடலாம். ஆனால் ஏன் வந்து அவேர்னஸ் இல்லை? உலக நாடுகளில், மற்ற நாடுகளில் ஊட்டிக்கான ஒரு தேவை பெருகி கொண்டிருக்கும் இந்த தருவாயில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்கள் ஊட்டியை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயில் நம்மளது நாட்டில் மட்டும் ஏன் வந்து இந்த துறைக்கான ஒரு போதிய தேவை, ஒரு அறிமுகம், ஒரு அடையாளம் இல்லை அப்படின்னு வந்து பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல அதுக்குண்டான ஒரு கட்டமைப்பு இல்லை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுமானம் இல்லை அந்த துறைக்கு. அந்த துறையை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றதுக்கான ஒரு போதிய கட்டமைப்பு இல்லைன்றது தான் முதல் குறைபாடுன்னு நான் சொல்லுவேன். இப்போ அந்த கட்டமைப்பு அப்படின்றது வந்து கடைக்கோடி மனிதனுக்கு இந்த இந்த துறை சார்ந்த சேவை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது? 121 கோடி பேர் இருக்கிற ஒரு மாபெரும் நாட்டில் பல மொழிகள், பல தரப்பட்ட வகையான சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், பல வகையான மதங்களை சார்ந்த மக்கள், இவ்வாறு பல விஷயங்கள் கருத்தில் இருக்கு. இது கூட ஒரு விதமான சிக்கல் நான் சொல்லுவேன். இப்போ வந்து இந்த ஊட்டின்ற துறை ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சார்ந்தது, சைக்காலஜியும் சார்ந்தது, ஃபிசிக்காலிட்டியும் சார்ந்தது. அப்போ நம்ம ஃபிசிக்கல்ன்ற ஒரு ஆஸ்பெக்டில் எல்லாரையும் ஒரு காமனாக கொண்டு வந்துடலாம். பட் சைக்காலஜி, பிரின்சிபல்ஸ், வேல்யூஸ், இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் மதத்துக்கு மதம், மனிதனுக்கு மனிதன் வேறுபடக்கூடிய ஒரு ஒன்று தான் அது எந்த நாட்டிலையுமே. ஆனால் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் ஆஃப் காமனாலிட்டி இந்த லைஃப் ஸ்டைல் கூட நம்ம ஊரில் கிடையாதுன்றது சற்றே ஒரு உண்மை. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சூழ்நிலை நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால வந்து ஊட்டியை டெவலப் பண்ணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் மெனக்கிட வேண்டிய ஒரு டாஸ்க் தான், ஒரு முயற்சி தான். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், நம்ம துறையை எடுத்துக்கங்களேன், ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வேலை வாய்ப்புகளை விட இன்று பல பேர் பல கிளினிக் வச்சிருக்காங்க, சுயமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. அப்போ இந்த ஒரு நீட் எங்கேருந்து வந்துச்சு? ஒழிப்ப பல மடங்கு ஏறிடுச்சுன்னு அர்த்தமா? கிடையாது. மக்களுக்கான தேவைகள் இருக்கு. ஏன்னா துரதிருஷ்டவசமா இந்த ஆட்டிசம் மாதிரியான குழந்தைங்க அதிகப்படுத்தினாங்க. அந்த துறை சார்ந்த மருத்துவர்களுக்கு இந்த குழந்தைங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களோட சர்க்கிளை தாண்டி என்னன்னு அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. உலக அரங்கத்தில் இந்த துறையில் இந்த மாதிரி ஒரு சேவைகள் வழங்கப்படுதுன்னு நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனுடைய ஒரு விளைவு தான் வந்து இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் வந்து ஒரு பீடியாட்ரிக்ஸை தேர்ந்தெடுத்து அதில் வேலை பார்த்துக்கிட்டு அதில் கிளினிக் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா சொல்றதா அப்படின்னா, துறையோட டெவலப்மெண்ட்ல ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அதை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் இதில் ஒரு பாடம் நம்ம கற்றுக்கணும். இப்போ ஆட்டிசம் இன்க்ரீஸ்லாம் அதிகமாகிடுச்சு, அதனால அப்போ ஒரு நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் அதிகமாக இல்லையா? மற்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸ்ட்ரோக்கோட இன்சிடென்ஸ் அதிகம், டயபெட்டிஸில் வரக்கூடிய பெரிஃபரல் நியூரோபதி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அதிகம், ப்ரெஷர் சோர் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன டொமைன் ஓவர்லாப்பிங்கும் வருது நம்ம பண்ணக்கூடிய பல சிகிச்சைகளில். அப்போ என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி திரும்பி வந்து நிற்குது. இதெல்லாம் தான் நம்ம துறையை வளர விடாத சில முட்டுக்கட்டைகள். இதில் என்னன்னா, கொஞ்சம் நம்ம தெளிவாக ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு தேவை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம். இப்போ சென்சரி இன்டகிரேஷன்ன்றது வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயமா இருக்கு ஓட்டிக்கு. அதுதான் பல பேர் இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அது வந்து தப்பு கிடையாது. அந்த மாதிரி நம்மளுக்குன்னு தனித்தனியாக ஒரு துறையிலையும் இருக்கக்கூடிய விஷயங்களை தேடணும். ரெண்டாவது, எங்கெல்லாம் தேவை இருக்குதோ அங்கெல்லாம் சர்வீஸ்க்கான நீட் ஆப்வியஸ்லி வரும். ஆக மற்ற துறை அளிக்க முடியாத நம் துறையால் அளிக்கக்கூடிய
மக்களிடம் விளைவாக அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கான நீடு பல மடங்கு உயரும். ஸோ இப்போ இதை எப்படி பண்றது? இப்போ முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் வந்து இப்போ ஸ்ட்ரோக், டயபெட்டிஸ் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த காரணங்கள், எந்தெந்த நோய்கள் இந்தியாவோட சென்சஸ்ல அதிகமாக இருக்கு அப்படின்றத ரூல் அவுட் பண்ணலாம். ரெண்டாவது, அந்த மாதிரியான பேஷண்ட்ஸோட என் ஸ்டேஜ் எங்கே போய்கிட்டு இருக்கு, இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் நம்ம நாட்டில் வழங்கப்படுது, எந்த ஏரியாவில் அவங்க லேக் அடைகிறாங்க, இல்லை எந்த ஏரியாவில் அந்த ரீஹாபிலிட்டேஷன் ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆகிறது. இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த ஸ்டாப் ஆகிற இடத்துக்குள்ளேயும் அதையும் தாண்டியும் நம்ம துறையால் என்ன பண்ண முடியும். இப்போ ஸ்ட்ரோக்னு எடுத்துக்கோங்க, பல பேருக்கு ஹேண்ட் ஃபங்க்ஷன் ஒழுங்காக வர்றதில்ல. அப்போ ஹேண்ட் ஃபங்க்ஷன் வராததுனால வந்து நம்மளுக்கு ஹேண்ட் ஃபங்க்ஷனில் பல விதமான எம்ஓடி ஹேண்ட் தெரப்பி கூட நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஹேண்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலைசேஷன் தெரியும், அதை ஃபிசிக்கல் தெரப்பிஸ்ட்னாலையும் பெருசாக பண்ணிட முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இதை ஒரு டார்கெட்டாக, இது ஒரு பெரிய நிச்சயம் நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா ஹேண்ட் இஸ் எசென்ஷியல் ஒரு ஃபங்க்ஷன். அது நம்ம இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி பொருந்தும். இன்னொன்று, நம்ம ஊரில் வந்து கல்ச்சர் சார்ந்த ஒரு விஷயம் இங்கே குறுக்கிடுது. என்னன்னா வந்து ஹேண்ட் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அது அந்த நோயினால பாதிக்கப்பட்டுருச்சு, அந்த கை அவ்வளோதான் செயலிழந்து போச்சுன்ற ஒரு நம்பிக்கை. இல்லைன்னா முயற்சி பண்ணி ஒன்றும் வரமாட்டேங்குன்ற ஒரு ஆதங்கம், ஒரு அவநம்பிக்கை, ஏதோ ஒரு காரணங்கள். இல்லைன்னா வந்து இன்னொரு கையால் செய்ய பழகிட்டதுனால அந்த ஒரு ஹேபிச்சுவேஷனில் போயிடுறாங்க. அதையும் மீறி 2 கையால் செல்ல வேண்டிய விஷயங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ண. இப்படி ஒரு சமுதாய கட்டமைப்பு நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் அதுவும் கொஞ்சமாக டீக்ரேட் ஆகுதுன்றது வருத்தமான உண்மைதான். இப்போ வந்து நம்ம ஒரு பேஷண்ட்டால் பட்டன் போட முடியல, இல்லை ஒரு பேஷண்ட்டால் ஒரு ஸ்பூன் கிராஸ் பண்ண முடியலன்னா ஒரு அடாப்டட் ஸ்பூன் கொடுக்கலாம், ஒரு பட்டன் ஹூக் கொடுக்கலாம், படிச்சிருக்கிறோம். ஆனால் எங்கு செல்வது, யாரிடம் கேட்பது, எங்கு வாங்குவது? அப்போ நம்ம ஊரில் ஓட்டிக்கான வெண்டர் யார் இருக்கா? நம்ம நாட்டுக்கு அறியாமல் இருக்க சைனாலேருந்து உலகம் பூரா சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஃபீடிங் யூட்டன்சில், அடாப்ஷன்ஸ்லேருந்து, ரீச்சர்லேருந்து எல்லாமே வந்து மேட் இன் சைனா. ஆனால் அதற்கு அருகாமையில் உள்ள நம்ம நாட்டுக்கு அதெல்லாம் பார்க்குறதே ஒரு குதிரக்கமான விஷயம். ஆக இங்கே எங்கே ஒரு தவறு நடக்குது அப்படின்னா, ஓட்டியில் கொடுக்கக்கூடிய பல விதமான பெனிஃபிட்ஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சரியான ஒரு சப்ளையர்ஸ் நம்மளுக்கு முதல்ல வேணும். நான் முதல்ல சொன்ன காரணம் வந்து என்ன மாதிரியான கண்டிஷன்ஸுக்கெல்லாம் அதிகமான இன்சூரன்சஸ் இருக்குன்றதை ஃபில்டர் அவுட் பண்ணி அதில் நிச்சயம் எடுக்கலாம். இந்த மாதிரியான சப்ளையர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். மூன்றாவது, நம்ம நாட்டுடைய ட்ரெஸ்ஸிங் அடாப்டேஷன்ஸ் வேறு. இப்போ நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் அமெரிக்காவில் இருக்கிறது. அமெரிக்காவில் வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ் கோடுக்கு ஏற்ற மாதிரியான அடாப்டேஷன்ஸ் அண்ட் டிவைசஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இதுவே நம்மளுடைய நாட்டில் வேறு மதம், கலாச்சாரம், வேறு விதமான உடைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இளமையினால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது நர்ஸாகவும், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குடும்ப உறுப்பினராகவும் அது மாறிக்கிட்டாங்க. இதில் வந்துட்டு மக்களும் வந்து இதுக்கெல்லாம் தெரப்பியா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்கன்றது ஒரு உண்மைதான். ஆக மக்களிடம் வந்து இதுக்குண்டான ஒரு பெனிஃபிட் தெரியல. அதாவது வந்து இது எல்லாருமே ஏற்றுக்கிறதுனால இதுதான் சரின்னு ஒரு நம்பிக்கையில் போகிறாங்க. ஒரு 10 பேர் மாற்றி வாழ்ந்துட்டாங்க, ஒரு 10 இயலாதவர்கள் சுயமாக எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னா அவன் பண்ணுறானே நம்மளையும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் வரும். இல்லை இது பண்ணக்கூடிய ஒரு சாத்தியமான விஷயம்தான்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்போ அந்த சாத்தியமான விஷயம் நம்பிக்கை ஏற்பட்டால் தான் இதில் அவங்க பங்கெடுத்துக்கவோ அது உணவு வச்சாங்க. அதையும் உருவாக்க வேண்டியதும் நம்ம விதமான கடமை தான். இதில் என்ன அப்படின்னா பல டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு கை வரமாட்டேங்கன்னா அது அப்படி தாங்க வரதுக்கு லேட் ஆகும், பல வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஏன்னா டாக்டர்ஸ்க்குமே தெரியாது இப்படி ஒரு வழிமுறைகள்லாம் இருக்குது. அதை ரீஹாபிலிட்டேட் பண்ணவோ இல்லை அந்த இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வச்சு அவங்களால ஃபங்க்ஷனல் இண்டிபெண்ட்டாவோ வந்து இருக்க முடியும். அதற்கு ஓடிஸ் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்றது டாக்டருக்கும் தெரியல. இப்போ வந்துட்டு டாக்டருக்கு தெரியலன்னா டாக்டர் இதுக்காக உட்காந்து நம்மளோட டெக்னிக்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் டாக்டர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மிடம் தீர்வு இருக்குதுன்றதையாவது ஒரு அவுட்லைனாக நம்ம வந்து தெரியப்படுத்த தானே வேணும். அதுக்கு வந்து பலதுறை சார்ந்த வல்லுநர்களிடம் மேலோட்டமாக இல்லாமல் சற்று ஒரு பிரச்சனைக்கும் நம்மால் இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியதும் நமது கடமை.
ஸோ இந்த மாதிரியான எஜுகேட்டிங் இல்லை ரீச்சிங் அவுட் ஃபார் அதர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்றதும் ஒரு ஒரு டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வச்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் அதிகமாக நம்மளிடம் இருக்கக்கூடிய அந்த தெரப்பிஸ்ட்டுக்கு வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் சில மாற்றங்களை கொண்டு வரத்தான் வேணும். இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பிஸோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கே அட்மிஷன்ஸ் நடக்க மாட்டேன்றது தான் சற்றே வருத்தமான உண்மை. இப்போ இதுக்கு வந்து இது மீடியாவில் கொண்டு போய் சேர்க்குறதா, இதை வந்து எப்படி கொண்டு போகிறது அப்படின்றது ஒரு தலைவலி தான். ஏன்னா இது ப்ரொஃபஷ்னல், இது வந்து ரொம்ப கமர்ஷியலாகவும் நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. இப்போ கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணாத ஒரு சங்கதி சமயத்தில் இந்த பல பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு இதுவும் உண்டு. அப்போ இதுக்கான வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அமையணும். இப்போ மற்ற ஃபீல்டில் இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த பப்ளிகேஷன்ஸில் நம்ம ஓட்டிக்கான காலங்களை ஏற்படுத்தி அதில் எழுதலாம். பொதுஜன வெகுஜன விஷயங்களில் வந்து ஓட்டி எப்படியாவது புகுத்தி மக்களிடம் கொண்டு சேர்க்கறதுக்கான வழிமுறைகளை ஆராயணும். இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நம்மளிடம் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி பல கேம்புகள் நடத்தி ஒரு பக்கம் ஒர்க் பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம பெரிய தவறு என்னன்னா ஓவராலாக ஸ்ட்ரோக்காக அதில் ஓட்டிக்கு பண்ண முடியும் அப்படி தான் சொல்கிறோம். அதில் இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு, இந்த மாதிரியான ஒரு தீர்வு இருக்குது அப்படின்றத நம்ம என்றைக்குமே வெளில சொன்னதில்லை. அது சொல்கிறதும் பெரும்பாலான பேருக்கு தெரியவில்லை என்பதும் வருத்தமான உண்மை. தெரிஞ்சவங்களுக்கு அதற்குண்டான சந்தர்ப்பமும் அதற்குண்டான ஒரு பேஷண்ட்டும் கிடைக்கிறதில்ல. இல்லை அது மீதி அதுவும் கிடைச்சிட்டாலும் அவங்களுக்கு போதிய ரிசோர்ஸஸ் இல்லை அவங்களை ரீஹப் பண்ண ஒரு பட்டன் இது இல்லாமல் எங்கேயாவது நீங்கள் பட்டன் அந்த பேஷண்ட்டோட ட்ரெஸ்ஸிங் இண்டிபெண்டன்ஸில் ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து பல குறைபாடுகள். இதனால் வந்து நம்ம எல்லாரும் வந்து ஆஃப்டர் வேர் ஆல் ஹியூமன்ஸ் நம்மளோட சர்வைவல்காண்டி வேறு வேறு நாடுகளுக்கு ஸ்டெப் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இன்னொன்று வந்து இந்த துறை சார்ந்த விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம நாட்டில் மொழி வாரியாக, ஏன்னா இது வந்து ஒரு டே டு டே லிவிங் சார்ந்த விஷயம், வெறும் மருத்துவம் மட்டும் கிடையாது, ஆங்கிலத்தில் மட்டுமே வச்சுட்டு காலத்தை ஓட்டுறதுக்கு. இது மக்களின் வாழ்வியல் சார்ந்த ஒரு துறை. மக்களின் அன்றாட வாழ்க்கையை ஆராய்ந்து சரி செய்யக்கூடிய ஒரு துறை. இந்த துறையில் வந்து அந்தந்த மொழி வாரியாகவும் தகவல்கள் உருவாக்கப்படணும். இதுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸோ ஒரு கமிட்டியோ போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹேண்ட் அவுட்ஸ் உருவாக்கி இல்லை ஒரு பேம்ப்ளெட்ஸ் உருவாக்கி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் வந்து அதை பயன்படுத்தணும். இதை வந்து கவர்மெண்ட் கவுன்சில் உருவாக்கினா எல்லாம் நடந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த துறையில் இருக்கக்கூடிய நம்மெல்லாம் ஒரு முயற்சி பண்ணி நம்மளுக்கான ஒரு அங்கீகாரத்தை உயர்த்துற வரைக்கும் அரசாங்கம் நம்மளை திரும்பி பார்க்காதுன்றதும் நம்ம நாட்டு அரசியலில் நிதர்சனமான உண்மை. ஆக இப்படி ஒரு சூழ்நிலை இல்லாம போது ஒரு பன்முனை சார்ந்த விஷயங்கள் நம்ம செய்யணும். மருத்துவ துறை சார்ந்தவங்களுக்கு பயிற்றுவிக்கிறது, பொதுஜன வெகுஜன மக்களுக்கு இந்த துறையின் நுணுக்கமான, அவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் நுணுக்கமான பயனுள்ள விஷயங்களை எடுத்து செல்வது, எங்கு ஒரு தேவை இருக்கிறதோ அந்த தேவையான பகுதிகளை கண்டுபிடிக்க வேண்டும். நம்ம நாட்டில் பலதரப்பட்ட மனநோயாளிகள் ஏதோ ஒரு சைக்காட்ரிக்கல் சென்டர்லாம் சும்மா போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சரியான வித சிகிச்சை அளிக்கப்படுதா, இல்லை அவங்கள வந்து ஒரு ஒகேஷனல் கேப்டன் நம்ம பண்ணுறோமா, இல்லை வந்து அவங்களுக்கு ஓட்டி விளம்பரம் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல்லான மாடல்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி யாராவது பண்ணுறோமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஓட்டி சார்ந்த இந்த விஷயங்களை வந்து யூனிவர்சிட்டிஸ் ஒரு ரிசர்ச் டாப்பிக்காக எடுத்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதா, இந்தியாவுக்கு ஒரு மாடலை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணலை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை வழிமொழிஞ்சு அது சார்ந்தா நம்மளோட சக்திக்கும் நேரத்திற்கும் வசதிக்கும் உட்பட்டவாறு இந்தியாவிலேயே அதிக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ள முயற்சிகளை நாம் வரவேற்க வேண்டும். ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆகுறது அப்படின்னா இந்தியன் பாப்புலேஷனை வச்சு யூஸ் பண்ண ஒரு ஸ்கேலை வந்து அவங்க ஸ்டடி பண்ணாங்கன்னா அந்த பேப்பருக்கு பரிசு வழங்கப்பட வேண்டும். அந்த பேப்பரை வந்து அந்த ஊரில் அந்த அயோட்டாவில் இருக்க பங்கு பெறக்கூடிய அனைத்து கல்லூரிகளும் பின்பற்ற வேண்டும். அது பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நம்ம வந்து அதை பேசுகிறோம், ப்ரெசென்ட் பண்ணுறோம், கைதட்டுறோம், எஞ்சி போயிடுறோம். அது ஒரு ஆரோக்கியமான சூழல் அல்ல. அது எல்லாத்தையும் அமல்படுத்துறதுக்கான வேலைகள்,
அங்கங்க ரிசோர்ஸ்கள் சிதறி கிடக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இப்போ மக்களோட ஆட்டிடியூடு கல்ச்சர்னு நம்ம ஒரு ரீசனா கை தூக்கிட்டே போறோம். இது எல்லாத்தையும் வந்து ஒரு சாத்தியப்படக்கூடிய வகையில் இன்று தொடங்கி இன்னும் ஒரு 40, 50 வருடங்களிலாவது வந்து எட்டக்கூடிய ஒரு வகையில நம்ம அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அது இன்னைக்கு பண்ணாம வேற இன்னைக்கு பண்றது பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். நன்றி, வணக்கம்.